தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. ஜூன் மாதம் 11ஆம் தேதி புனித பர்னபா திருத்தூதர் நினைவு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 வார்த்தைகள் 7-13 முடிய. ஊக்குவிக்கும் பண்பு. அன்பு சகோதரமே, இன்றைய மனித சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் தேவைப்படுகின்ற ஒன்று சிறப்பாய் தடுமாறுகின்ற, வளர்ச்சியிலே இருக்கின்ற, வளர்ச்சியின் பாதையிலே அடியெடுத்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு அடித்தளம் என்னவெனில் ஊக்குவித்தல், உற்சாகப்படுத்துதல், அவர்களுக்கு துணை நிற்றல், அவர்கள் வாழ்விலே முன்னேற உறுதுணையாக இருத்தல். இன்று எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ பேர் தன் வாழ்விலை முடங்கி போவதற்கும் தன் வாழ்வில் வெற்றி அடையாமல் போவதற்கும் காரணமாக இருப்பது இந்த ஊக்குவிக்கும் பண்பு அவர்களுக்கு கிடைக்காமல் போனது. இந்த ஊக்குவிக்கும் அந்த கிருபை அவர்களுக்கு கிடைக்காமல் போனதினாலே அவர்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு கடந்து போக முடியாமல் தேங்கிய நிலையிலேயே அல்லது பின்தங்கி போன நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மனித வாழ்க்கையிலே பிறரை ஊக்குவிக்கின்ற பொழுது, உற்சாகப்படுத்துகின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது அவர்களிடம் இருக்கின்ற நன்மைகளை அங்கீகரிக்கின்றோம், அவர்கள் செய்த அந்த காரியங்களை அங்கீகரிக்கின்றோம், அதற்கான பெருமையை அவர்களுக்கு கொடுக்கின்றோம், தொடர்ந்து முன்னேறுவதற்காக அவர்களுக்கு துணை புரிகின்றோம். அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளில புனித பர்னபாவுடைய திருத்தூதர் விழாவை சிறப்பிக்கும் நாளை இவரை திருத்தூதர் என்று அழைக்கின்றார்கள். இவர் இயேசுவினுடைய 12 திருத்தூதர்களே அப்போஸ்தலர்களே ஒருவர் அல்ல, மாறாக இவரிடம் இருந்த பண்பையும் இவர் வாழ்விலே காணப்பட்ட சிறப்பான குணங்களையும் கொண்டு தொடக்க கால தந்தையர்களும் நற்செய்தியாளர் லூக்காவும் இவரை திருத்தூதர் என்று அழைத்தார்கள். இவருக்கு ஆதி திருச்செவிலே கொடுக்கப்பட்ட பெயர் பர்னபா. இவருடைய சொந்த பெயர் யோசேப்பு என்று இருந்தாலும் இவருக்கு பர்னபா என்று சொல்லி பெயர் கொடுக்கின்றார்கள். பர்னபா என்றால் ஆறுதலின் மகன், உற்சாகத்தின் மகன், ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று சொல்லப்படுகின்றது. இவருக்கு இந்த பெயரை கொடுப்பதற்கான காரணத்தையும் திருத்தூதர் பணியிலே சொல்லப்பட்ட 11ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற போது சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றால் இவரை ஏன் ஊக்குவிக்கின்ற பண்பு கொண்டு என்று சொன்னார்கள் என்றால் அவரிடம் காணப்பட்ட 3 குணங்கள். ஒன்று, அவர் நல்லவராக இருந்தார், தூய ஆவியால் நிரம்ப பெற்றவராக இருந்தார், ஆழமான நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். இவரிடம் காணப்பட்ட ஊக்குவிக்க பண்புக்கு 2 உதாரணங்களை சொல்ல வேண்டும். ஒன்று, அந்தியோக்கியாவிலே கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருந்தது. சிதறிப்போன கிறிஸ்தவர்கள் இயேசுவை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அங்கே இருக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்துவதற்கு யாரை அனுப்பலாம் என்று சொல்லி எருசலேம் இருக்கின்ற சங்கத்தார் கூடுகின்ற பொழுது இவரிடம் காணப்பட்ட பர்னபாவிடம் காணப்பட்ட ஆர்வத்தை கண்டு அவரை அங்கே அனுப்பினார்கள். இதற்காக அங்கிருக்கின்ற மக்களை ஊக்குவிப்பதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக, திடப்படுத்துவதற்காக அவர் அங்கே போய் மகிழ்ந்தார். அவர்கள் நிலையை கண்டு மகிழ்ந்தார். அங்கே அவர்களோடு வாழ்ந்து இன்னும் பலரை கிறிஸ்தவர்களாக மாற்றினார் என்று சொல்லி விழி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆக இவருடைய உற்சாகப்படுத்தும் குணம், அவருடைய ஈடுபாடு அங்கு இருந்த மக்களை இன்னும் அதிகமாக விசுவாசத்திலே ஆழப்படுத்தியது. அந்த விசுவாசம் ஆழப்படுத்தியதால் அங்கேதான் முதலிலே இயேசுவை பின்பற்றியவர்கள் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றனர். அந்த அளவிற்கு இவரிடமிருந்து அந்த ஆர்வம், இவர் உற்சாகப்படுத்திய அந்த ஊக்கமூட்டிய செயல் அந்த மக்களிடையே பரவ ஆரம்பித்தது. இரண்டாவதாக திருத்தூதர் பணியில் 9ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பவுல் மனம் மாறி எருசலேமுக்கு வருகின்ற பொழுது மற்ற சீடர்கள் பயத்தோடு இருக்கின்றார்கள். அந்த இடத்துல பவுலை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து அவரை திருத்தூதர்கள் மத்தியிலே கூட்டி வந்து அவருடைய நற்செய்தி வாழ்விற்கு, அவருடைய திருத்தூதர் பணிக்கு உறுதுணையாக இருந்தவர் பர்னபா. ஆக இவருடைய அந்த ஆர்வம் தன் இருக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்துகின்றது. அதே போல
தன்னோடு இருக்கின்ற சக மனிதர்களையும் உற்சாகப்படுத்தி நற்செய்தி பணி ஆற்ற வைக்கின்றது. ஆக இந்த 2 குணங்கள் அவரிடம் மிக ஆழமாக காணப்பட்டது. ஆகவே அன்பு சகோதரமே, நம்மிடம் கடவுள் இதே ஒரு குணத்தை எதிர்பார்க்கின்றார். இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுக்க திருமுழுக்கினுடைய அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தூய ஆவியால் முழுமையாக நிறைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த ஆவியால் நம்முடைய ஊனையல்பின் செயல்பாடுகளை வென்றெடுத்தவர்களாக, நல்லவர்களாக வாழ்ந்து ஆழமான விசுவாசத்தோடு ஆர்வத்தோடு நம் கிறிஸ்துவ மறையை பின்பற்றி நம்மோடு இருக்கிற மனிதர்களை உற்சாகப்படுத்தும், அவர்களிடம் இருக்கிற நன்மைகளை அங்கீகரித்து அவர்களை இன்னும் அதிகமாக ஆளப்பட துணை புரியவும், ஒரு சில நேரங்களிலே தயங்கி நிற்கின்ற புதிதாக மறையிலே சேர்ந்திருப்பவர்கள் அல்லது சிறு சிறு கலக்கங்களோடு குழப்பங்களோடு இருப்பவர்கள், மனம் மாறி கிறிஸ்தவ வாழ்விலே இன்னும் அதிகமாக பற்றுறுதியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நம்முடைய வாழ்வின் வழியாய், நம்முடைய உடனிருப்பின் வழியாய், நம்முடைய சொற்களின் வழியாய், நம்முடைய உதவியின் வழியாய் அவர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்துகின்ற பொழுது அவர்களும் திருத்தூதர்களாக மாறுகின்றார்கள். நாமும் திருத்தூது பணியிலே பங்கெடுக்கின்றோம். ஆகவே அன்பு சகோதரமே, புனித பர்னபாவுடைய விழாவை சிறப்பிக்கிற நாளிலே இந்த ஊக்குவிக்கும் பண்பு என்னிடம் இருக்கின்றதா? பிறரை உற்சாகப்படுத்துகின்ற பாராட்டுகின்ற பண்பு குணநலம் நான் பெற்றிருக்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். அதே போல பர்னபாவிடம் காணப்பட்ட ஆர்வமும் விசுவாசத்தின் மீது, ஆழமான விசுவாசத்தினாலே கிறிஸ்துவின் மீது அவர் கொண்ட ஈடுபாடும் என் வாழ்விலே இருக்கின்றது சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இந்த 2 கேள்விகளுக்கு பதில் காண முற்படுகின்ற பொழுது நாமும் பர்னபாவை போல திருத்தூதராவோம். அருள் வேண்டுவோம். ஆமென். சாதிக்கலாம் நீவா நண்பனே, சாதிக்கலாம் நீவா நண்பனே, உன்னை பலப்படுத்தும் நேசரே சுவானே, உன்னை பலப்படுத்தும் நேசரே சுவானே.